வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம கேஷ்ல வாங்கக்கூடிய வெள்ளி வந்து அரௌண்ட் 2 லட்சம் ரூபாய் நியர் நேற்றுக்கு போயிட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சில்வர் ப்ரைஸஸ் அதுவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மாசத்துல சில்வர் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ சில்வர் வந்து ஏறுவதற்கும் முக்கிய காரணங்கள்னு பார்த்தோம்னா 2 விஷயங்க. ஒன்று வந்து எல்லாரும் சில்வர் வந்து இனிமே இறங்கும்னு ஷார்ட் போயிருக்காங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில். இரண்டாவது, சில்வர் பிசிக்கலாக கிடைக்கக்கூடிய சில்வரினுடைய பொருட்கள் வந்து இப்பொழுதைக்கு கொஞ்சம் தட்டுப்பாட்டில் இருக்கு. சில்வர் தட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதனுடைய பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் அதில் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அதில் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து எல்லா நாடுகள்லையும் ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும் பொழுது அதை வந்து சில்வரையும் உபயோகப்படுத்துறாங்க. மெயினாக அந்த இவி சார்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ந்த வெஹிக்கிளுக்கு சில்வரை உபயோகப்படுத்துறாங்க. அது வந்து இந்தியா, சைனா மாதிரி உள்ள நாடுகள் வந்து அதிகம் அதை வந்து உற்பத்தி செய்வதனால சில்வரினுடைய டிமாண்டும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் ஃபெட் ரேட் கட்டுனால சில்வர் பிரைஸஸும் ஃபர்தரா ஏறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது.